டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வாக்கில் இனிமை வேண்டும், டிப்ஸ் டு ஸ்பீக் பொலைட்லி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே வாக்கில் இனிமை வேண்டும், இதற்கு முன்பதாக என்ன பார்த்தோம், மனதில் உறுதி வேண்டும், டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட். ஆனால் இந்த ஸ்ட்ராங் மைண்டாக வளர்த்துக்கிறதுக்கு இனிமையாக பேசி கூட ஸ்ட்ராங் மைண்ட் வளர்த்துக்கலாம், உறுதியான மனதில் கூட கனிவான வார்த்தைகள் வர வேண்டும். அப்படின்னு இந்த காம்பினேஷனில் கூட நம்மளோட பழக்க நடத்தைகளை மாற்றிக்க முடியும். அப்புறம் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், அதுக்கப்புறம் க்ரோத் ஜோன் அப்படின்னு. ஆனால் இந்த 4 விதமான செக்மெண்ட் இருக்கே. ஒரு ஜோன் என்ன சொன்னால், ஒரு நாளில் எங்கேயெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியும், எந்த இடமெல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும், எந்த இடத்துல நம்மளுக்கு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வளர்ச்சி, அதற்கு முன்னேற்றம், கற்றல், அப்புறம் ஓரளவுக்கு பாதகமாக நிதானமாக வேலை செய்கிறது, சௌகரியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள்லேயும் இந்த 4 நிகழ்வுகளும், இந்த 4 விதமான அனுபவங்களையும் நம்ம பகிர்ந்துக்க முடியும். 4 விதமான அனுபவங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். we can perceive all the 4 என்ன, கம்ஃபர்ட், ஃபியர், லேர்னிங் அண்ட் க்ரோத். இது 4 விதமான பகுதிகளிலையும் நம்மளோட விருப்பங்களை தெரிஞ்சிக்க முடியும். நம்மளோட எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வசதி கிடைக்கிறது, இல்லாட்டி போனால் அங்கே ஒரு கற்றல் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த பெர்ஸ்பெக்டிவில் கூட நம்ம சில செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போ கனிவாக பேச வேண்டும் என்று சொன்னோம். கனிவாக பேசும்பொழுது கம்ஃபர்ட் இருந்தால் தான் கனிவாக பேசுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆமாம். எல்லோரும் நம்மளுக்கு வசதியாக, நம்மளோட என்ன தெரியுமா, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது, தொடர்ந்து நம்ம வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம், அது சீராக போகிறது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இனிமையாக பேச முடியும் அப்படின்னு நம்ம we can presume that. ஆனால் சில நேரத்தில் அப்படி எல்லாம் சௌகரியமாக போனால் கூட தவறாக பேசுகிறவங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க இருப்பாங்க. அப்புறம் வேர் we are going, what is that we are doing அப்படின்றத ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன இருக்காது, கடுமையாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன நிகழ்கிறது இங்கே அப்படின்னு தெரிஞ்சுட்டோமான அந்த நிகழ்வுக்கு என்ன அடிப்படை, என்ன நிகழ்வு ரொம்ப என்ன கடுமையான நிகழ்ச்சியா, இல்லை சாதாரண ட்ரைவியல் திங்ஸா, இல்லை ஹோம் ஃப்ரண்ட்டில் நடக்கக்கூடிய 1 or 2 கான்வர்சேஷனா அப்படின்னு சொன்னால், அந்த கான்வர்சேஷனுக்கு எதற்காக தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? தடிமனான வார்த்தைகளை காட்டிலும், தடிமனான என்பது பொருளிலையும் தடிமனாக இருக்கும், அது வர சவுண்ட் இருக்க வால்யூம் அதுலேயும் தடிமனாக இருக்கும். 2 விதமான தடிமனையும் என்ன பண்ணணும், நம்ம குறைச்சிட்டு மெலிதாக, எளிமையாக, அப்புறம் வடிவாக பேசிவிடலாம். வடிவாக என்பது அழகாக, பொருத்தமாக அப்படின்ற அந்த பொருள் எடுத்துக்கணும். அதை வடிவாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு ஆள் ஒரு பெண் வடிவாக அலங்காரம் செய்திருக்கான்னு சொன்னால் பொருத்தமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுபோல் பொருத்தமாகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் பேச முடியும். அப்படி பேசுறது கூட என்ன கனிவான பேச்சு தான் அப்படின்னு. கனிவான பேச்சு எப்பொழுதும் இருந்தால் அதிலே பொருள் பொதிந்தாவும் பேசலாம். பொருள் பொதிந்து இருக்கிற பேச்சும் கனிவான பேச்சாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எப்பொழுதும் எதிர்மறை கருத்துக்களை சொல்லக்கூடிய செய்திகளையும், அப்புறம் கடிந்து பேசக்கூடிய செய்திகளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. எதையா ஒன்றே செய்யணும், நன்றே செய்யணும். அது என்ன தெரியுமா, நன்றாற்றல் உண்டும் தவறுண்டு அப்படின்னு சொன்னால், அவர் பண்பறிந்து என்ன இருக்குது, அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது ஏன் கெடுதல் செய்யணும்னு யோசித்தா அந்த செயலே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப நிறைய நல்லது செய்கிறோம், அவங்களுக்கு என்ன எல்லா விதமான நல்லதும் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போவும் அவங்க தவறாக நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு தவறான ஆளுக்கு நல்லது செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிறது தான் சிறப்பே தவிர, அங்கே அதற்கு என்ன பண்ண வேண்டாம், பதிலுக்கு எந்த வார்த்தையும் பேச வேண்டாம். அங்கே எது பேசாத இருந்தாலும் தானே காலம் அதனுடைய உண்மையை என்ன பண்ணோம், வெளிப்படுத்தி கொடுக்கும். இதில் 2வது கருத்துக்கு இடமில்லை. அது இல்லை, நம்ம சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அங்கே ஓல்டு இல்லை. அதனால் யாருக்கு எளிமையான செயல்களை செய்தாலும், சிறப்பான செயல்களை செய்து கொடுத்தாலும் அதற்கு பிரதியை அவங்க தான் நினைவு வச்சுக்கணும், நம்ம இல்லை. நம்ம செய்துட்டு we can simply forget and move along. ஆனால் மூவ் ஆன் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த ஃப்ரேஸ் கூட பயன்படுத்திக்கலாம். we can move on, continue to go for the journey. அது நடந்துக்கிட்டே இருக்கணும், அந்த பயணம் போய்கொண்டே இருக்கட்டும். ஆனால் உதவி வாங்கி கொண்டவர்களுக்கு தான் என்ன இருக்கணும், உதவி பெற்றவர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடும், அதற்கு ஒரு விசுவாசமும், அதற்கு ஒரு நன்றி உணர்ச்சியும்
அவர்கள் தான் காட்ட வேண்டும். காட்டலைன்னா பரவாயில்ல, எத்தனையோ தவறு நடக்கிறது, அதில் இதுவும் ஒன்று தான் சொல்லி யூ சிம்பிளி பிரஷ் இட் அசைட் அண்ட் மூவ் ஃபர்தர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தவறு செய்கிறாங்கன்னா அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோம், இனிமையாக பேச வேண்டும். அதனுடைய ஒரு எதிர்மறை கருத்துக்களை மனதில் தேக்கிக் கொள்வது மிகவும் அவசியம் தவிர்க்கப்பட வேண்டியது. அவசியம் தவிர்க்க வேண்டும். அதை என்ன பண்ணோம், அதை தொடர்ந்து மனதிலேயே அந்த கனமான ஒரு எண்ண ஓட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, தூக்கி பிடிச்சிக்கிட்டே போகக்கூடாது. யூ ஷுட் சிம்பிளி கீப் இட் டைட். எங்கேயான ஒரு சுமை தாங்கி இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல அதை கனமான அந்த எண்ணத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம we can மூவ் ஃபர்தர். இது என்ன சொன்னான்னா, இதுபோல் அந்த கனமான உணர்வுகளை கீழே இறக்கி வச்சுட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும், எளிமையாகவும் கனிவாகவும் பேச முடியும். அப்புறம் பணிவாக பேசணும்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. பணிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் நம்மளை காட்டில் பெரியவங்கள்கிட்ட பேசுகிறோம், வகுப்பாசிரியர்கிட்ட பேசுகிறோம், பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட பேசுகிறோம், இல்லை காலேஜில் போயிருக்கோம் ஆனால் கல்லூரியில் என்ன பிரின்சிபால்கிட்ட பேசுகிறோம், இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கோம் நம்மளோட சீனியர் டாக்டர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, இல்லை நம்மளே ஒரு சீனியர் டாக்டர் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஜூனியர் டாக்டர்ஸ் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே நம்மளை காட்டிலும் வயதில் பெரியவர்கள், தொழிலில் மூத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட பணிவாகத்தான் பேச வேண்டும். வாட் தட்ஸ் ஐ கேன் டூ ஃபார் யூ, வாட் இஸ் தட் ஐ கேன் டூ ஃபார் யூ, வாட் நெக்ஸ்ட் கேன் ஐ டூ ஃபார் யூ, ஹவ் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி எந்த பதிவாக இருந்தாலும், எந்தமான ஒரு செக்ரிகேஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு நாம் எந்த விதமானதை என்ன பயனுள்ளதாக சில செயல்களை செய்து தர முடியும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது நியாயமானது. இந்த பழக்க வழக்கங்களை சிறு பிள்ளைங்க முதலே வளர்த்துட்டா அப்போ என்ன, அவங்க தொடர்ந்து அந்த பழக்கத்திலே அவங்க இருப்பாங்க. நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த சிறப்பாக இருப்பதற்கு எந்த விதமான என்ன இல்லை, ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது, சிறப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்பதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவர்களை நாம் அதற்கு தயார்படுத்தி தர வேண்டும். தயார்படுத்தி தர வேண்டியது இப்போ என்ன, எல்டர்ஸ் அடல்ட்ஸோட அது ஒரு தலையாய கடமை. அவங்க அதற்கு நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டியதற்கு எந்த விதமான முன்னுதாரணமாக இருக்கணும், என்ன விதமான முன்னெடுப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னேற்றத்திற்கு நாம் அனைவரும் என்ன பண்ணணும், நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுதே அந்த எளிமையாக பேசுறது, கனிவாக பேசுறதுன்றது கூடவே வரும். ஏன்னா கனிவாக பேசினா மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும்னு தோணும். மனசுக்குள்ள ஏற்புடைய கருத்துக்களுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டா அப்போ எதிர்மறை கருத்துக்கள் தானே இருக்கும். எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும்போது அங்கே எப்போ மனது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அஜிடேஷன் மைண்ட்லேயே இருந்துட்டுருக்கோம். அடுத்துன்னு ஒரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கும். கோவப்பட்டுட்டு இருந்தால் அங்கே எப்படி இனிமையான வார்த்தைகள் வரும்? அதனால் கோவப்படுறதை நிறுத்தினோம். அப்புறம் இன்னொரு உளவியல் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், எங்கே ரொம்ப கோபம் இருக்கோ அவங்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கிறது என்று பொருள். புரிதல் என்ன சொன்னால், யூ ஷுட் கிராஸ் த சிச்சுவேஷன், யூ ஷுட் சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணின பிறகு அங்கே இருக்கிற பர்செப்ஷன், அட்டென்ஷன் இருக்கே, த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அவுட் டு பி என்ன அட் பார் வித் ரிக்வயர்டு லெவல். அப்போ நிச்சயமாக அங்கே என்ன இருக்குது, சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணின பிறகு தான் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த சரியாக கிராஸ் பண்ணாதனால தான் அவங்களுக்கு கோபம் மிளறுகிறது. சில சமயம் கோபம் வந்து என்ன பண்ணோம், கொந்தளிக்கும். பெரிய சத்தத்தில் கூட அவங்க பேசுவாங்களா இருக்கும். ஒரு விஷயமே இல்லை, அங்கேயே நீங்கள் வர சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க பெரிய டோனில் வால்யூமை ரொம்ப பெருசாக்கி ஜாரிங்காக பேசுவாங்க. ஸோ அது என்ன பண்ண முடியாது, அது ஏற்புடையது அன்று, அது ஏற்புடையது அன்று. அப்போது இதை எத்தனையும் மனசில் வாக்கிட்டா மனம் அமைதியாக இருந்தால் தான் கனிவாக பேச முடியும். அந்த பெரிய பிராக்கெட்டுக்குள்ளே இது அத்தனை செய்திகளை நிறுத்திட்டா எங்கேலாம் மனம் என்ன பண்ணுது, மாற்று கருத்துக்களை கொண்டு உள்ளது, அதிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படி நம்ம ஒரு எபிசோடில் யோசித்து அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பதிவில் கனிவாக பேசுவதற்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும், அதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.